ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வெரண்டா ஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி சம்பந்தமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ரீசெண்டாக ஒரு முக்கியமான பில்லு பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன பில்லு, எதுக்காக அந்த பில்லு கொண்டு வந்திருக்காங்க, அந்த பில்லை நிறைய பேர் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு A to Z விஷயம் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ டெய்லியும் உங்களுக்கு போட்டுட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பில் 2026 அப்படிங்கிற இந்த ஒரு பில்லை பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணிட்டாங்க. பார்லிமெண்ட்டில் லோக்சபா, ராஜ்யசபா 2 ஹவுஸ்லையுமே பாஸ் ஆயிருச்சு. அதே மாதிரி நம்ம பிரசிடென்ட்டும் இந்த பில்லுக்கான அவங்க அப்ரூவலை கொடுத்துட்டாங்க. அதனால இந்த பில் அப்படிங்கிறது இப்போ ஆக்டா மாறிடுச்சு. இது என்ன பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரை சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஃபோர்ஸ் இருக்கு. இது முக்கியமாக இந்தியாவில் வந்து இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸை பொறுத்தவரை நமக்கு ஆர்மி, நேவி இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கும். இது இல்லாமல் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற அந்த துணை இராணுவ படைகள் இருக்கும். இதில் யார் யாரெல்லாம் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமாக பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து வருவாங்க, இண்டோ திபேத்தியன் பார்டர் ஃபோர்ஸ் வருவாங்க, அதே மாதிரி நம்மளுடைய ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து மொத்தம் ஒரு 5 கேட்டகரியில் உள்ள நபர்களை ரெகுலேட் பண்ணுறதுக்காக உள்ள பில்லு தான் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். இவங்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, இவங்க இந்தியாவுடைய பார்டரை வந்து செக்யூர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த எலெக்ஷன்ஸ்லாம் நடக்கும்போது சிஆர்பிஎஃப் பர்சனல்ஸ் வராங்க இல்லையா, அவங்களும் இந்த சிஏபிஎஃப் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ள தான் வருவாங்க. ஸோ இந்தியாவுடைய அதே மாதிரி இந்த நக்சலிசம்னால அஃபெக்ட் ஆன ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இவங்க தான் இது பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபோர்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒரு பில்லு தான் என்ன அப்படின்னா இந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் பில் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த சிஏபிஎஃப் இந்த பில்லு கொண்டதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ கரண்ட்ல சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸை ரெகுலேட் பண்றதுக்கு ப்ராப்பரான ஒரு ஆக்டோ ஒரு லீகல் லாவோ வந்து கிடையாது. இதை நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலியமாகவும் சுப்ரீம் கோர்ட் ஒவ்வொரு விஷயத்துல சொன்ன விஷயங்களை வச்சும் தான் இப்போ கரண்ட்ல சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸை ரெகுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்குன்னு தனியாக ஆக்ட் வந்து கிடையாது. அதே மாதிரி இந்த சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்க்கு கீழே டைரக்டா வரக்கூடிய ஒரு சில கேடட் ஆஃபீஸரும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிஏபிஎஃப் உடைய டாப் போஸ்டிங்ஸ் இருக்கு இல்லையா, டைரக்டர் ஜெனரல், இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்க்கு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். ஐபிஎஸ் அப்படிங்கிறது இந்தியன் சிவில் சர்வீஸ்ல இருந்து வரக்கூடிய நபர்கள். ஸ்டேட்ல முக்கியமாக ஸ்டேட்ஸ்ல எல்லாத்துலேயுமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடியவங்க. ஸோ இந்த 2 நபர்களும் இதில் இருக்கிறதுனால நிறைய கான்ஃப்ளிக்ட் வந்து வருது. ஸோ அதனால இது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக ஸ்மூத்தாக கொண்டு போகணும், சிஏபிஎஃப் ஸ்மூத்தாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பில்லு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோடைய கோல் என்ன அப்படின்னா, எஸ்டாப்ளிஷ் த யூனிஃபைட் ஸ்டாச்சுட்டரி ஃப்ரேம்வொர்க் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் சர்வீஸ் கண்டிஷன் ஆஃப் குரூப் ஏ. இந்த சிஏபிஎஃப்ல இருக்கக்கூடிய குரூப் ஏ போஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள எப்படி ரெக்ரூட் பண்றது, அவங்களுடைய சர்வீஸ் கண்டிஷன், சேலரி, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரு யூனிஃபார்மா ஒரு ப்ராப்பரா கொண்டு வரதுக்காக இந்த லா கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி ஐபிஎஸ் கேடர் டிபேட். இப்போ நிறைய பேர் என்ன கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா, சிஏபிஎஃப் அப்படிங்கிற கேடர் தனியா இருக்கு, அதுல எக்கச்சக்கமான ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த சிஏபிஎஃப் உடைய ஹை போஸ்டிங்ஸ் இருக்குல்ல, அதோடைய டைரக்டர் ஜெனரல், அசிஸ்டன்ட், இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்க்கு எல்லாம் ஐபிஎஸ், ஏன்னா ஐபிஎஸ் அப்படிங்கிறது வேற, அவங்கள டெபுடேஷன்ல கொண்டு வந்து இதில் போடுறாங்க. ஸோ அதுக்கு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இந்த 2 இஷ்யூவை சால்வ் பண்றதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சிஏபிஎஃப் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பில் அப்படிங்கிற பில் வந்து கொண்டு வர்றாங்க. இந்த பில்லுடைய முக்கியமான ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கோடிஃபிகேஷன் ஆஃப் ஐபிஎஸ் டெபுடேஷன் கோட்டா. இப்போ ஐபிஎஸ்ல இருந்து இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான நபர்கள் ஐபிஎஸ்ல இருந்து டெபுடேஷன்ல வந்து சிஏபிஎஃப்ல போட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எந்தெந்த போஸ்டிங்ல எத்தனை பெர்சன்டேஜ், ஒரு 100 வேகன்சி இருக்கு அப்படின்னா அந்த 100 வேகன்சியில எத்தனை வேகன்சியை ஐபிஎஸ் ஆஃபீஸரை வச்சு ஃபுல் பண்ணலாம், எத்தனை வேகன்சியை சிஏபிஎஃப் உடைய ஆஃபீஸர்ஸே வச்சு ஃபுல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ டைரக்டர் ஜெனரல், ஸோ டிஜி, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டிஜி, இந்த மாதிரியான ரொம்ப ஹை போஸ்டிங், சிஏபிஎஃப் ஹை போஸ்டிங் இருக்கும். இந்த போஸ்டிங்கில் 100% யாரை தான் போடணும் அப்படின்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை மட்டும் தான். ஒரு 100 போஸ்டிங் வந்து டைரக்டர் ஜெனரல் போஸ்டிங் இருக்கோ, இல்லை ஸ்பெஷல் டைரக்டர் ஜெனரல் போஸ்டிங் இருக்குது அப்படின்னா அதில் 100 பேருமே யாரை தான் போடணும், ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த லா, இந்த சட்டத்திலே சொல்லிட்டாங்க. அது அப்போ என்ன அர்த்தம், அந்த டைரக்டர் ஜெனரல் போஸ்டிங்கு, ஸ்பெஷல் டைரக்டர் ஜெனரல் போஸ்டிங்கு சிஏபிஎஃப் உடைய கேடருக்கு
எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கு. இதுல 67% போஸ்ட் ஆர் ரிசர்வ் ஃபார் டெபுடேஷன். ஒரு 100 போஸ்டிங் இருக்கு அப்படின்னா என்ன கேரக்டர்ல அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் 67 போஸ்டிங் யாருக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் இந்த இதுக்கு வந்து போஸ்டிங் எலிஜிபிள். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 33 போஸ்டிங் இருக்குல்ல, அது 33 மட்டும்தான் யாரு சிஏபிஎஃப்ல இருந்து ப்ரொமோஷன் ஆகி வந்து ஆஃபீஸஸ்ல போடணும். அடுத்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஐஜி அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கு. இந்த ஐஜியை பொறுத்தவரை 50% ஐபிஎஸ்ல இருந்து வந்தவங்க, 50% சிஏபிஎஃப் கேட். அப்போ ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்ணுது, அந்த ஐபிஎஸ் டெபுடேஷனுக்கு என்ன ரூல், எந்தெந்த போஸ்டிங்ல எத்தனை பர்சன்டேஜ் நம்ம ஐபிஎஸ்ல இருந்து டெபுடேஷன்ல கொண்டு வந்து ஒரு நபரை தலைவராக போடலாம் அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா யூனிஃபைட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அம்பர்லா. இப்போ சிஏபிஎஃப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இண்டோ டிபேட் பார்டர் ஃபோர்ஸ் இருக்கு, அதே மாதிரி சாஸ்திரிய சீமா பால் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸஸ் வந்து இருக்கு, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸஸ் இருக்கு. இந்த எல்லா ஃபோர்ஸும் இப்போ டிஃப்ரெண்ட் மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பில்லு மூலியமா அது எல்லாத்தையும் ஒரே அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே நோடல் ஏஜென்சியா, நோடல் மினிஸ்ட்ரியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், நம்மளுடைய உள்துறை அமைச்சகம் இருக்கு இல்லையா, அதை இதுக்கான ரோல் இதாக வந்து கொண்டுறாங்க. அண்டர் செக்ஷன் 3 டு ஃப்ரேம் யூனிஃபார்ம் ரூல் ஃபார் ரெக்ரூட்மெண்ட், ப்ரொமோஷன், சீனியாரிட்டி, போஸ்டிங் அக்ராஸ் ஆல் சிஏபிஎஃப். இந்த சிஏபிஎஃப் கூடிய ஒரு 5 கேட்டகரி ஆஃப் ஃபோர்ஸஸ்க்கும் ரூல் மேக் பண்ணக்கூடிய இதில் ரெக்ரூட் பண்ணுறது, எப்படி அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு எடுக்கிறதா, இல்லைன்னா ப்ராசஸ் எடுக்கிறது, அவங்களுக்கு எப்படி ப்ரொமோஷன் கொடுக்குறது, சீனியாரிட்டி, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் சம்மந்தமும் ஃபியூச்சரில் யார் வந்து லா மேக் பண்ணுவா, யார் வந்து அதுக்கெல்லாம் ரூல்ஸ் மேக் பண்ணுவோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ரூல் மேக் பண்ணுவாங்க. அப்போது இந்த ரூல் மேக்கிங் பவரை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கொடுக்குறாங்க. சிஏபிஎஃப்கான மினிஸ்ட்ரி யாரு, ஹோம் அஃபேர்ஸ், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கிடையாது. அதுக்கப்புறமா கண்டினியூட்டி. ஸோ எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி வந்திருப்பாங்க இல்லையா, இப்போ பழைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் மூலியமா ரெக்ரூட்மெண்ட் ரூல் ரிமைன்ஸ் வேலிட் அன்டில் த நியூ ரூல்ஸ் ஆர் நோட்டிஃபைட். ஓகேங்களா, ஸோ இந்த புது ரூல் வந்து நடைமுறையில் வர பழைய ரூல் தான் இருக்கும். ஒன்ஸ் புது ரூல் வந்துருச்சு அப்படின்னா பழைய ரூல் போயிடும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றாங்க. அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் ஃபினான்ஷியல் பெனிஃபிட் கிராண்டட் டு ஆஃபீஸர்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் அண்டில் நியூ ஆர்டர் ஆர் இஷ்யூட். ஸோ அதே மாதிரி இப்போ பழைய ஆர்டர் மூலியமா எவ்வளோ அவங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்களோ இந்த புது ஆர்டர் வர அந்த பழைய ஆர்டரில் கொடுத்து மென்ஷன் பண்ணிக்க சம்பளம் படி அவங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து லீகல் ஸ்டேட்டஸ் ஆஃப் பர்சனல். ஓகேங்களா, அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இட் ஃபார்மலி ரெகனைஸ்ட் அஃபீஷியல்ஸ் ஃப்ரம் த ஐபிஎஸ் அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அஸ் அ இன்டெகிரல் பார்ட் ஆஃப் சிஏபிஎஃப். ஆர்ம்டு ஃபோர்ஸ்ல வந்தவங்க, அதே மாதிரி ஐபிஎஸ் வந்தவங்கள இன்டெகிரல் பார்ட் ஆஃப் சிஏபிஎஃப் அப்படிங்கிற மாதிரி இந்த லால சொல்லிட்டாங்க. பட் இந்த லாக்கு ஒரு சில பேர் சப்போர்ட்டும், அரசாங்க சைடில் இந்த லா கரெக்ட் தான், இது எசென்ஷியல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த லாக்கு நிறைய சிஏபிஎஃப் உடைய ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் அப்போஸ் பண்றாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை சப்போர்ட் பண்ணவங்க சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா பெட்டர் சினர்ஜி, ஸோ பெட்டர் கோஆர்டினேஷன் பிட்வீன் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் ஸ்டேட். ஸோ இந்தியாவோட இன்டர்னல் செக்யூரிட்டியில், ஏன்னா இப்போ சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அந்த நபர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட் போலீஸ்ல இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு சில விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்றப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து இன்னும் வந்து நல்லா எஃபிஷியண்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூ பண்றாங்க. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, டிஃப்ரெண்ட் இதில் ஒர்க் பண்ணதுனால அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அடுத்து ஸ்டாண்டர்டைசேஷன், ரீப்ளேஸ் த அட்ஹோக் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதுக்கு முன்னாடி ஒவ்வொருக்கும் தனியாக ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு. பட் இப்போ அதெல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு எல்லா சிஏபிஎஃப் உடைய ஃபோர்ஸஸ்க்கும் என்ன பண்றாங்க, இந்த யூனிஃபைட் லா கொண்டு வரதுனால அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், டிரான்ஸ்பரண்டா இருக்கும் சொல்றாங்க. அடுத்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், ஸ்ட்ரென்தன் த லிங்க் பிட்வீன் யூனியன். ஏன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு நபரை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ்ல போடும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான கோஆபரேஷன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இந்த பில்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட். பட் இதை அப்போஸ் பண்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இம்பாக்ட் ஆன் கேடர் மோரலே. ஸோ யார் வந்து சிஏபிஎஃப் கேடர் இருக்காங்களோ அவங்களுடைய மைண்ட் செட்டை, அவங்களுடைய மோரலேவே அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏபிஎஃப் கேடர் ஆஃபீஸர் ஹூ ஜாயின் அஸ் அசிஸ்டன்ட் கமாண்டர். ஓகேங்களா, ஒரு சிஏபிஎஃப் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் கமாண்டரா ஜாயின் பண்ணாரு. ஆர்கியூங் தட் ஹை ரிசர்வேஷன் ஆஃப் ஐபிஎஸ் அட் த டாப் லெவல் டு கேரியர் ஸ்டாக்னேஷன். ஸோ இப்போ அசிஸ்டன்ட் கமாண்டர் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா இப்போ டாப் போஸ்டிங்ஸ் எல்லாமே டாப்ல ஒரு சிஏபிஎஃப்ல இது வந்து 1 2 3 4 5 இந்த மாதிரி ஒரு 5 6 1 2
3, 4, 5, 6 ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு 6 கேட்டகரி இருக்கு. இப்போ இதான் வந்து என்ட்ரி லெவல் அப்படின்னா, இப்போ இந்த டாப் 3 இருக்கு இல்லையா, அந்த டாப் 3ல மேக்ஸிமம் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் இருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ண முடியல, இங்க இருந்து இங்க ஒரு நபருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சாதான் அடுத்தடுத்த லேயர்களுக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும். பட் இப்போ இந்த டாப் லேயர் எல்லாமே ஐஏஎஸ் வந்து டேரக்டா வந்து உட்காந்துக்கிறதுனால ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம எல்லாருமே ஹியூமன் தானே, நமக்கு ஏதாச்சும் ரிவார்டு கிடைச்சாதான் நம்ம வந்து ஜாலியாக, நம்ம வந்து நல்லா ஹாப்பியாக இருப்போம், நம்ம வந்து நல்லா ஒர்க் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுடைய கேரியரில் ஒரு தேக்க நிலை ஏற்பட்டுருது. ஸோ கேரியரில் தேக்க நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பர்சனலாகவும் சரி, அதே மாதிரி மானிட்டரி வைஸ்லையும் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கு. ஸோ அதான் சொல்கிறாங்க. அடுத்து critics argue that cadre officer who have 30 years of experience in the force have been better ground level. ஸோ இப்போ ஒரு நபர் வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருக்கார், ஒரு 30 வருஷமா வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு அந்த லேண்ட்ஸ்கேப் பற்றி, இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு அந்த பார்டரை பற்றி A to Z விஷயங்கள் எல்லாமே தெரியும். அப்போ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை கம்பேர் பண்ணும்போது அந்த கிரவுண்டில் அந்த இதில் அவருக்கு தான் அந்த ஃபீல்ட் எக்ஸ்பர்ட். அப்போ அவருக்கு நீங்கள் டாப் லெவல் போஸ்டிங் கொடுக்காம ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 2025 சுப்ரீம் கோர்ட் ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி சிஏபிஎஃப் பர்சன்ஸ் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க. என்ன கேஸ் அப்படின்னா இதே கேஸ் தான், டாப் லெவல் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து ஐபிஎஸ் வந்து டைரக்டா டெபுடேஷன்ல கொண்டு வந்துடுறாங்க, இதனால எங்களுக்கு வாழ்வாதாரம் இதெல்லாமே பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த இந்த மாதிரிலாம் கவர்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதை கவர்மெண்ட் படிப்படியாக கைவிடணும், உடனே கைவிட முடியாட்டியும் சரி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போஸ்டிங் குறைச்சிட்டே வாங்க, அதே மாதிரி இதுக்கு ஒரு லா கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுடைய பேச்சை கேட்காம, பேச்சை மீறி கவர்மெண்ட் இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ எஸ்சி சஜஸ்டட் டு கிராஜுவலி ரெடியூஸ் டெபுடேஷன் கோட்டா, கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணிட்டு ஃபைனலாக ஒன்லி டாப் லேயர் எல்லாத்தையுமே நீங்க சிஏபிஎஃப் வச்சே போட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அதுக்கு அகேன்ஸ்டா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா alleged that the government is using the law to bypass judicial directions. இந்த ஆக்ட், இந்த லாவை யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பைபாஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் நிறைய பேர் சொல்ற ஒரு கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா இந்த பில் சிஏபிஎஃப் பர்சனுக்கான பில்லு, ஆனா இதுல சிஏபிஎஃப் ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸையோ இல்ல கரண்டா இருக்க நபர்களையோ கன்சல்ட்டே பண்ணாம அவங்களுடைய ஒப்பீனியனே கேட்காம கவர்மெண்ட் இந்த பில்லை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது வந்து என்னதான் நம்ம இந்தியாவுடைய செக்யூரிட்டிக்கு ஒரு சில நல்ல விஷயமா இருந்தாலும் இது வந்து இந்த பில்ல நிறைய கிரிட்டிசிசம் இருக்கு. இதை வந்து நிறைய பேர் பார்லிமெண்ட்டுடைய அந்த கமிட்டிக்கு வந்து அனுப்பணும், பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்பணும், எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ பார்க்கலாம் இது என்ன அதுன்னு சொல்லிட்டு. பட் இது வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. இதை நீ மாற்றணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டருக்கு வாங்கிட்டு சுப்ரீம் கோர்ட் ஸ்டே வாங்கினா மட்டும்தான், சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டால் மட்டும்தான் அது நிற்கும். ஸோ பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பில்லை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இதே மாதிரி டெய்லியும் நம்ம ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கோம், அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுடைய நாலேஜை பூஸ்ட் பண்ணும். ஸோ மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோ சொல்லி தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.